அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மே 13ஆம் தேதி முதல் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் திகழக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக திருக்கணிதத்தின்படி விரயத்தில் நுழைந்து விட்டார். ஆனால் வாக்கியத்தின்படி இந்த வாரத்தில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் தான் வலம் வருகிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளும் போது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் நிறைவான தனலாபத்தை பெற முடியும். அதோடு மட்டுமல்லாது ஏற்படக்கூடிய வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதோடு இந்த தருணத்தில் குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கும். வீண் விரய செலவுகளை பெரும்பாலும் சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குடும்பத்தில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணம் உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை உறுதியாகவே தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய முதன்மையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் விரயத்திற்குள் நுழைந்தாலும் கூட ராசிக்கு உச்ச அதிபதியாகவும் சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார். எனவே அவர் இந்த தருணத்தில் பரிபூரணமான மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல திருப்தியான விஷயங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார். பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு பல பிரச்சனைகள் எழாத வகையிலும் பல்வேறு வகையான மன போராட்டங்களை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்க்க பல சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். புதிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றம் நிறைந்த சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் விரும்பியபடியே பல கனவுகளை இந்த தருணத்தில் எளிய முறையில் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. ஆசைகள் நிறைவேறக்கூடிய இனிமையான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி 9இல் நுழைந்து விட்டார். வாக்கியத்தின்படி அஷ்டமத்தில் விளம்பருகிறார். சனி இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்தினாலும் சனி பகவானின் அஷ்டம பாதிப்புகள் விலகி இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே உறுதியாகவே இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியான பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். புதிய முயற்சியில் எளிதில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். எனவேதான் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான போட்டிகளில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணம் சனி நிச்சயம் மாற்றி கொடுக்கிறாருங்க. வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி இறுதி தருவாயில் இருப்பதால் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு நிதி சார்ந்த நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சனி பகவானின் அமைப்பால் பல்வேறு வகையான சிரமங்கள் உறுதியாகவே குறையும். உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும். அதே சமயம் வாக்கியத்தின்படி ராகு அஷ்டமத்தில் அமர்ந்து விட்டார். திருக்கணிதத்தின்படி 9இல் இருந்து 18ஆம் தேதி முதல் அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க. முழுமையாக கேதுவும் தைரியஸ்தானத்தில் இருந்து குடும்பஸ்தானத்திற்குள் நுழைகிறார். ராகு கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம். அஷ்டம ராகுவின் பிடியில் சின்ன சின்ன சிரமங்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உள்ளது. எனவே எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு செயல்படுத்த
வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நிதானத்துடனும் பொறுமையுடனும் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் மேற்கொள்ளும் போது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் உறுதியாகவே விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை உறுதியாகவே தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளும் போது சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை திறன்பட கையாளுவதால் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்கள் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேலையை உறுதியாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் இந்த வேளையில் ராசிக்கு நீச்ச அதிபதியும் சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்திற்கு பிறகு முற்றிலுமாக ஜென்மத்தை விட்டு விலக போகிறார். எனவே இனி அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் செவ்வாயின் அமைப்பால் நிறைவாகவே கிடைக்க போகிறது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை விளக்குவதோடு இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. மனதிற்கு பிடித்த பல காரியங்களை கடகராசிக்காரர்கள் செய்து மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த பணிகளை கூட திறன்பட செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. சொந்த வீடு மற்றும் வீட்டு மனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது கடகராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று வலம் வருகிறார். எனவே கலைத்துறையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் வரவு அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. செலவு குறைவதோடு சேமிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய வகையில் முன்கூட்டியே அவற்றை அறிந்து அதற்கு ஏற்றவாறு பல்வேறு வகையான யூகங்களையும் திட்டங்களையும் சிறப்பாக மாற்றி மாற்றி செயல்படுத்தி புகழின் உச்சத்தை அடையக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைய போகிறது. எதை செய்தாலும் அதை சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளை நிச்சயமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் உருவாக்கி கொடுக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் விலகும். சூரியனும் இந்த வேளையில் உச்சம் பெற்ற அமைப்பில் இருந்து லாபஸ்தானத்தில் 15ஆம் தேதி முதல் நுழைகிறார். எனவே அலைச்சல் குறைவதோடு கட்சியில் செல்வாக்கும் மக்கள் மத்தியில் நல்ல ஆதரவும் கிடைக்கும். பெயர் புகழை பெறக்கூடிய வகையில் திருப்திகரமான பல பணிகளை கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் செய்து முடிக்க முடியும். வித்யாகாரகரான புதன் கர்மஸ்தானத்தை வலு சேர்த்துவதால் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய செயல்பாடுகள் மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தருவதோடு பல சங்கடங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் 5, 6, 7 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். ராசியின் அதிபதியான சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல வகையில நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கடகராசிக்காரர்களுக்கு வலம் வருகிறார். எனவே தொட்டகாரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமையும்.